இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னில் இருக்குதே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னில் இருக்குதே. அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்து தேவனே, அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்து தேவனே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தாய் பிள்ளையோடு அதிக நேரம் செலவழிக்கிறபடியினால் அது கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அதுதான் பின்பு வெளிப்படும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்வோன் ஆண்டு கொண்ட காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டம் இருந்தது. பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கும் போது மோசே பிறக்கிறான். அப்பொழுதுதான் சிறு குழந்தைய அழகாக இருக்கும் பொழுது தாயினால் அந்த பிள்ளையை கொல்ல மனதில்லை. ஆனாலும் வீட்டிலும் பாதுகாக்க முடியாத நிலைமை. உடனே அந்த நதியிலே எடுத்து விட வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு சின்ன நாணல் பெட்டியை செய்து போகிறது. அப்பொழுது பார்வோனின் குமாரத்துடைய கையில் அந்த குழந்தை கிடைக்கிறது. கண்டுபிடித்து விட்டால் இது எபிரேய குழந்தை என்பது. ஒரு தாயை தேடி கண்டுபிடிங்கள் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு சொல்லும் போது அதே பெற்ற தாயை அங்கு கொண்டு செல்லப்படுகிற ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். அந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்து கொடு என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தை சொல்கிறான். அந்த தாயோ தன் பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்க்கிறார். அந்த பிள்ளையை அழகான காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்கென்று வளர்த்து விடுகிறாள். அரண்மனையிலே வளர்ந்த பிறகு போகிறது. 40 ஆண்டுகள் மோசே அரண்மனையில் தான் இருக்கிறார். ஆனால் கற்றுக்கொண்டதை மறக்கவே இல்லை. அவர் அநித்தியமான சந்தோஷத்திலே நாட்டம் இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிக்க ஆயத்தமாகிவிட்டார். அதோடு மட்டுமல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கிறாரே. இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமற்றது. கானான் தேசத்துக்கு நேராய் தன்னுடைய ஜனங்களை அழைத்து செல்வதற்கு அந்த பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். யோசித்து பாருங்கள், தாயுடைய பங்கு அதில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதான் சொல்லுவோம், தாயின் போதகத்தை தள்ளாதே. தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க. அந்த வகுப்பு ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து உன் தாயிடம் அதை கொண்டு கொடுக்கணும், வேற யார்ட்டையும் கொடுக்கூடாதுன்னு அனுப்பி விடுறாங்க. அந்த பையன் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறான். அந்த தாய் அதை படித்து பார்க்கிறார்கள். படித்த உடனே உள்ளமெல்லாம் சுக்குநூறாய் உடைகிறது. தன்னுடைய மகனை அருகில் கூப்பிட்டு, மகனே, ஒரு கடிதம் உங்க டீச்சர் கொடுத்து விட்டு இருக்கிறாங்க, என்னன்னு கேட்கும்போது, அறிவு அதிகமா இருக்கும் உனக்கு, மற்ற எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாயா, அதனால அந்த ஸ்கூல் உனக்கு ஏற்ற ஸ்கூலாக இல்ல, உன்னுடைய நாலேஜ் தக்க அங்க டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கூட இல்ல, அதனால நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கொடுத்தா நீங்க ஏதாவது முடிவு பண்ணுங்க, உங்க பிள்ளை நல்லா போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த பையனும் பெருசா எடுத்துக்கல. அதனால அந்த தாய் அதுல இருந்து புத்தகங்களை வாங்கி படித்து இந்த பையனுக்கு நல்லா டீச் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். நல்லா டீச் பண்ணி ஆரம்பிச்சு வளர்த்து ஆளாக்கிட்டாங்க. பிற்காலத்துல அவன் பெரிய சயின்டிஸ்டா மாறிட்டாப்ல. இந்த தாயுடைய காலம் முடிந்து போயிடுச்சு. அவங்கள மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு காலங்கள் போயிடுச்சு. ஒரு நாள் தன்னுடைய வீட்டை கிளீன் பண்ணும்போது இந்த கடிதம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் பெரிய சயின்டிஸ்டா இருக்கும்போது கிடைக்குது. இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிக்கும்போது நம்ம மிஸ் கொடுத்தது தானே, அம்மா கொண்டு கொடுத்தது என்ன இருக்குன்னு அதை எடுத்து அந்த கவரை பிரிச்சு படித்து பார்த்தா அந்த வார்த்தைகள் தாமஸ் ஆல்வா எடிசனை அடிச்சிருச்சுதான், ஒரு வழியா நொறுக்கிடுச்சுதான். என்ன எழுதியிருந்தான், உங்க பையன் மனநலம் குண்டின பையன், மூளை வளர்ச்சி இல்லை, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் யூஸ்லெஸ், தயவு செய்து நாளையில இருந்து பள்ளிக்கு அனுப்பக்கூடாது, இதுதான் சொல்லி எழுதியிருந்ததான். ஆனா அந்த தாய் அதை படிச்சுட்டு அந்த பையன்கிட்ட அதை சொல்லவே இல்லை. மாறாக ஒரு நல்ல நம்பிக்கையை ஊட்டி என் பிள்ளைய ஆளாக்குறேன்னு வளர்த்து ஆளாக்குனாங்க. நீ தேசங்கள் போற்றுகிற, தேசங்கள் பயன்படுகிற, மனுக்களும் பயன்படுகிற அளவு பெரிய கண்டுபிடிப்புகளை அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மூலமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார. யோசித்து பாருங்க, நாம எப்படி நம்முடைய பிள்ளைகிட்ட ரியாக்ட் பண்றோம், எப்படி அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறோமா, நெகட்டிவா? ஆமா, நீ படிக்கிற பிள்ளைல கூட கொஞ்சம் மார்க் குறைஞ்சு நம்ம ரிசல்ட்லாம் வந்துச்சு, கூட 2 மார்க் வாங்கினா நல்லா இருக்கும், கூட கொஞ்சம் அந்த பிள்ளைய பாரு, இந்த பிள்ளைய பாரு, எனக்கு தெரியும், நீ எழுதும் போதே தெரியும், படிக்கும் போதே தெரியும், புலம்புறம் கொட்டி தீர்த்து நம்பிக்கை உடச்சு தள்ளிருந்தது. பிள்ளைகளும் நம்பிக்கை இழந்து விடுகிறது. தாயின் போதகத்தை தள்ளாதே. நீ தாயின் போதகத்தை தள்ளுகிற பிள்ளைகளும் இருக்குது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறவர்களா இருக்கிறோமா, அந்த பிள்ளைகளுடைய தரிசனத்தை, எதிர்காலத்தை உடைக்கிறவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவு அழகா மோசே அந்த தாய் வளர்த்து ஆளாக்கி உம்முடைய ராஜ்யத்துக்குரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டாங்கப்பா. இந்த நாட்கள் நாங்களும் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், குடும்பங்கள், பொறுப்புகள் உண்மை உத்தமா இருந்து உண்மை பிரதிபலிக்க உமக்கு ஏற்ற விதமாய்
வளர்த்து ஆளாக்க உதவி செய்வீராக. பிள்ளைகள் நிமித்தமா நம்பிக்கை இழந்த பெற்றோர்கள் இருக்கலாம். ஒருவேளை சரியான ஸ்கூல் கிடைக்காம இருக்கலாம், சரியான எதிர்காலம் அமையாம இருக்கலாம், சரியான வாழ்க்கை அமையாம இருக்கலாம், தோற்று போயிருக்கலாம். ஆனால் அதை பார்த்து பெற்றோர்கள் துவண்டு விடாம சோர்ந்து விடாதபடி தைரியம் கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்க முடியும், கர்த்தருடைய பலத்தினால் நான் செய்வேன்னு சொல்லி எழுந்து காரியத்தை நடப்பிக்க உதவி செய்யும். பிள்ளைகளும் தாயுடைய போதகத்தை மறந்து விடாதபடி அவங்க கற்றுக் கொடுத்ததை கடைசி வரை கைவிடாம காத்துக்கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கிருபை எல்லாருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம் பிள்ளைகளை கத்தருக்கென்று வளர்ப்போம். பிள்ளைகளும் தாயின் போதகத்தை தள்ளாமல் கீழ்ப்படிந்து நடப்போம். காரியங்கள் முழுவதும் நன்மையை மாறும். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே.